வணக்கம் குழந்தைகளே. உலர் பனிக்கட்டி, கார்பன் டை ஆக்சைடு அந்த வாயுவை பற்றிய பல சோதனைகளை ஏற்கனவே செய்திருக்கிறோம். திட நிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு பற்றிய சோதனைகளை நம்ம செய்திருக்கின்றோம். உலர் பனிக்கட்டியை வைத்து மேலும் ஒரு சோதனை செய்ய போறோம். இந்த சோதனையுடைய நோக்கம் என்னன்னா, குளிர்ந்த நீர், சுடுநீர் இந்த ரெண்டையும் எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது. அந்த ரெண்டு சுடு நீர்லயும் குளிர்ந்த நீர்லயும் உலர் பனிக்கட்டி அதில் போட்டு எப்படி அதனுடைய அந்த வாயு வெளியே வருகிறது என்பதை பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம சோதனை செய்யலாம். இது குளிர் நீர். இதுல இந்த நீரை சூடுபடுத்துவோம். இப்ப இந்த அடுப்புல வச்சு இதை தூக்கி வைங்க. இப்போ தண்ணி சூடாகுது. கொஞ்ச நேரத்தில் ரொம்ப கொதிக்காது, ஓரளவுக்கு ஒரு 50-60 டிகிரி வந்தாலே போதும். இப்ப இதனுடைய வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க? இதனுடைய வெப்பநிலை அரை வெப்பநிலை ஒரு 27 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரைக்கும் இருக்கும். 30 டிகிரி சென்டிகிரேட். இது அதற்கு மேல போகும். ஒரு 40, 50, 60 கொதிக்க ஆரம்பிச்சா 100 டிகிரி வரைக்கும் போகும். இப்ப கொஞ்ச நேரம் சூடான அப்புறம் எடுத்து வச்சிடலாம். தண்ணீர் பொதுவாக எப்போ கொதிக்கும்? 100 டிகிரி சென்டிகிரேட்ல தான் தண்ணீர் கொதிக்கும். இப்ப 30 டிகிரில இருந்து அதனுடைய வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா மேல 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 போய் 40, 50, 60, 100 டிகிரி வந்த உடனே தான் ஆவியா வரும். 100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலேயே திரவமாவும் இருக்கும், நீராவும் இருக்கும். அதே 100 டிகிரில என்ன ஆகும்? ஆவியாகவும் மாறும். ஓரளவுக்கு இந்த தண்ணி இந்த சூடு போதும் நினைக்கிறேன். 100 டிகிரி நமக்கு தேவையில்லை, ஓரளவுக்கு சூடா இருந்தா போதும். சரி, நீ போதும் நினைக்கிறேன். பார்க்கல, இப்போ செஞ்சு பார்ப்போம். இப்ப எடுத்து ஓரளவுக்கு சூடான உடனே எடுத்து கீழே வச்சிருவோம். இப்ப இந்த ரெண்டுலயும் நம்ம உலர் பனிக்கட்டி போட்டு பார்க்கலாம். போடுங்க, இந்த எடுத்து போடு. அதுல போடு, குளிர் நீர்ல போடுங்க. முதல்ல இப்ப ஓரளவுக்கு வருது. இப்ப இதுல போடும்போது என்ன பாருங்க. போடு போடு போடு. அப்பா, அந்த எஃபெக்ட் பாருங்க. சுடுநீர்ல போட்ட உடனே அதனுடைய விளைவு பாருங்க எப்படி இருக்கு. குப்பு குப்பு குப்புன்னு அடிச்சு வெளியே வருது பாருங்க. என்ன காரணம்? அதிகமான வெப்பநிலை. அதிகமான வெப்பநிலை இருக்கிறதுனால அந்த கார்பன் டை ஆக்சைடு மிக அதிகமா வெளியே வருது. அதுல அந்த அளவுக்கு வரல, 30 டிகிரில தான் இருக்கு. ரெண்டுலயும் ஓரளவுக்கு சமமாக தான் அந்த உலர் பனிக்கட்டியை போட்டோம். இதுல வரக்கூடிய அந்த குமிழ் விளைவு பாருங்க. குமிழ் பப்ளிங் ஆக்ஷன், குமிழ் வரக்கூடிய அந்த வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு, இதுல குறைவா இருக்கு. இதுல தெரிஞ்சுக்கலாம் இது சுடுநீர். இன்னொன்னு பாருங்க, மேல வந்தது எல்லா பேரும் திரும்பவும் கீழே தான் போகுது. கீழே போகுது பாருங்க. இதுல நீங்க தெரிந்து கொள்ளலாம். எப்போ ஒரு வாயு மேல வந்ததுன்னா காற்றை விட லேசா இருக்குன்னு அர்த்தம். இது வர்றது எல்லாமே கீழே கீழே போகுது. இது கீழே போறதுனால இது காற்றை விட கனமானது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே கார்பன் டை ஆக்சைடு, அதாவது தூய கார்பன் டை ஆக்சைடு வாயு காற்றை விட கனமானது. ஆனா இதுல வெள்ளையா என்ன வர்றதுக்கான காரணம் என்ன? நீர் மூலக்கூறுகளும் அதுல ஒட்டி இருக்கு. அதுவும் சேரும் பொழுது வெயிட் அதிகமாகி டென்சிட்டி அதிகமாகி கீழே போகுது. இந்த பண்பின் அடிப்படையில தான் திரைப்படத்துறையினர் எல்லாமே மாயாஜால காட்சிகள் இல்ல தந்திர மந்திர காட்சிகள் காட்டும் பொழுது இந்த வாயுவை தான் பயன்படுத்துகிறார்கள். இது என்ன தெரியுது நமக்கு? இந்த சோதனையுடைய முடிவு என்ன? நமக்கு என்ன தெரியுது? இது குளிர் நீர், இது சுடுநீர். நம்ம சுட வச்சதுனால நம்ம இறக்கும் போது தெரிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கு ரெண்டு கொடுக்காங்க, 2 குவளையில, 1 சுடுநீர் 1 குளிர் நீர். ரெண்டையும் தொட்டு பார்க்காம இந்த உலர் பனிக்கட்டி உள்ள போட்டு பார்த்து ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரொம்ப எளிமையான சோதனை. வெறும் கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர் வைத்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம அடுத்த சோதனை செய்யலாம்.